ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி ஒரு டேபிள் டேக் ஓகேவா. ஸோ ஒரு டேபிள் எப்படி நம்ம வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஃபைன். ஸோ டேபிள் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி லைக் வந்துட்டு ஒரு ரோ இருக்கும், ஒரு காலம் இருக்கும். ஸோ இதுக்குள்ள சம் கண்டென்ட்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. லைக் வந்துட்டு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் அண்ட் தென் குவான்டிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாமே நோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செக்மெண்ட்டாக பிரிப்பீங்க, அதாவது கண்டென்ட் வைஸ் வந்துட்டு பிரிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்துட்டு மேலே ஐட்டம்ஸ் குவான்டிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்வீங்க, ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. இதெல்லாம் வந்துட்டு லைக் வந்துட்டு மெயின் கண்டென்ட் ஓகேவா. அண்ட் தென் கீழே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, லைக் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம செக்மெண்ட்டாக பிரிப்போம் டேபிளையே. இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்ட கோடிங்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு புதுசாக வந்துட்டு கோடிங் போடுறேன். லைக் இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டேபிள் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிளுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேபிள் ஹெட், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் பாடி, நெக்ஸ்ட் வந்துட்டு டேபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓகேவா. ஸோ இது எதுக்குன்னா நமக்கு எப்படி ஹியூமனுக்கு வந்துட்டு ஹெட்டு பாடி லைக் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ஐட்டம்ஸ் குவான்டிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஹெட்டிங் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேபிள் ஹெட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் பாடிக்குள்ளே இந்த புக்ஸு அந்த மெயின் கண்டென்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேபிள் ஃபுட்டில் அந்த டோட்டல் கன்க்ளூஷன் ஏதாவது சம்திங் வந்துட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ டேபிள் ஹெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு டேபிள்னாலே என்ன இருக்கும், லைக் வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரோ இதே மாதிரி ஒரு ரோ வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஆர் டேபிள் ரோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா. ஸோ டேபிள் ரோக்குள்ள டிஹெச் அப்படின்றது ஹெட்டிங் ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு எஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் வந்துட்டு நேம், நெக்ஸ்ட்டு லைக் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இதோட அவுட்புட் போயிட்டு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும், பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டேபிள் பாடிக்குள்ளே என்ன பண்ணுவோம், சேம் இதே மாதிரி டேபிள் ரோ வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல முக்கியமானது என்னென்னா, டேபிள் ரோக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு இப்போ ரோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஹெட்டிங்கிறதுனால ஹெட்டிங் வச்சோம். இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலமில் வந்துட்டு டேட்டா வைக்கணும். ஸோ ஒவ்வொரு காலம்லேயும் டேட்டா வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது ஓகேவா. ஸோ டிடி. ஸோ இந்த இடத்துல டேபிள் காலம்ன்றது இல்லை, நமக்கு டேபிள் டேட்டா. ஒவ்வொரு டேபிள்லேயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேட்டா. ஸோ இப்போது இதில் வந்துட்டு எஸ் நம்பரில் 1, நெக்ஸ்ட் வந்துட்டு சூர்யா லைக் வந்துட்டு 70 பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். சேம் இதே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ மார்க் வந்துட்டு லைக் 80 something. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது, பட் இது வந்துட்டு டேபிள் தான். பட் நீங்கள் வந்துட்டு என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஸோ டேபிள் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி எப்படி இருக்கும், சுற்றி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம் சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பார்டர் இருக்கும். ஸோ அந்த பார்டர் போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அந்த பார்டர் வந்துட்டு மோஸ்ட்லி சிஎஸ்எஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் HTML ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அந்த ஆட்ரிபியூட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் பார்டர் அப்படின்றத வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இன் பிஃபோர் தட் ஃபஸ்ட் வந்துட்டு டேபிள் பார்டருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு
டேபிள் டேக் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ரோக்கு ஒரு பார்டர் வந்திருக்கும், அதுக்கப்புறம் டேபிள் காலமுக்கு ஒரு பார்டர், ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு பார்டர் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் வச்சு இந்த டபுள் லைனாக வந்திருக்கதா சிங்கிள் லைனாக மாற்றுவோம். ஓகேவா? ஸோ அது HTML பாசிபிள் இல்லை. நம்ம சிஎஸ்எஸ் வச்சு தான் அது என்ன பண்ண முடியும்னா 2 லைனையும் மெர்ஜ் பண்ணி நம்ம வந்துட்டு சிங்கிள் லைனில் வந்துட்டு மாற்றுவோம். ஸோ அது சிஎஸ்எஸ் படிக்கல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது டேபிள் ஹெட்டு பார்த்தாச்சு, டேபிள் ரோ, டேபிள் டேட்டா பார்த்தாச்சு. இப்போ டேபிள் ஃபூட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டேபிள் ரோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே டேபிள் டேட்டாவில் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இப்போது நான் வந்துட்டு ஒரே ஒரு டேட்டா வச்சுருக்கனால பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவில் மட்டும் வருது. நான் 2 வைக்காதனால என்ன ஆகலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த 2த்துலேயும் வந்துட்டு என்ன ஆகலை, கண்டென்ட்ஸ் எதுவுமே வைக்கலை, வரல. ஓகேவா? ஃபைன். ஸோ இவ்வளோ தான் டேபிளில் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம். இப்போது டேபிள் டேட்டா பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேபிள்லேயே இப்போ நம்ம டேபிள் ஃபூட்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு இதில் மட்டும் வச்சுருக்கோம் இல்லையா வேல்யூ. இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மெர்ஜ் பண்ணலாம். மெர்ஜ் அப்படின்னா ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 காலமுக்கு வந்துட்டு பொதுவாக இப்போ இந்த 2 காலம் இருக்குது, இந்த 2 காலமுக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணி பொதுவாக வந்து ஒரு டேக் அல்லது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் வந்துட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ரோவை மெர்ஜ் பண்ணி ஒரு கண்டென்ட் வந்துட்டு பொதுவாக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ரோ இருக்கும், அந்த 2 ரோவையும் மெர்ஜ் பண்ணி பெருசாக ஒரு ரோ க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு பொதுவாக ஒரு கண்டென்ட் வைக்கலாம், இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி. ஸோ அது எப்படி அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இப்போது இந்த டோட்டல் அப்படின்றது வந்துட்டு ஒரு காலம், இப்போது செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் இல்லை. இப்போ இதை வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா டேபிள் டேட்டாவில் போயிட்டு நம்ம எதை மெர்ஜ் பண்ண போகிறோம், காலமை. ஸோ கால் ஸ்பேன் அப்படின்ட்டு இருக்குது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ கால் ஸ்பேன் ஆட்ரிபியூட்டில் இப்போ எத்தனை காலமை மெர்ஜ் பண்ணணும், ஸோ 3 காலம். ஸோ சேவ் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த டோட்டல் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனாக வந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் ஈவன் இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு சென்டர் டேக்குள்ளே கூட நீங்கள் இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? மேபி ஜஸ்ட் வெயிட், நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சென்டர் டேக்குள்ளே போட்டு பார்க்கலாம். சென்டர், இதுக்குள்ள டேபிள் ரோ, டேபிள் ரோக்குள்ள டேபிள் காலம். ஸோ டேபிள் டேக்குள்ள ஓகே சென்டர் டேக் வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்டர் டேக் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ஈவன் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு சென்டரில் கொண்டுட்டு வரலாம் கண்டென்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ இதுதான் கால் ஸ்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 3 காலம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு எஸ் நம்பர் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 2 பேருக்கும் வந்துட்டு ஈக்குவலாக நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு சீரியல் நம்பர் வந்துட்டு வைக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் 1ன்னு ஒரு சீரியல் நம்பர் வச்சுருக்கீங்க, 2ன்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த 2ன்றதை எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 1ன்றதே நான் சந்தோஷ்க்கும் காமனாக வைக்க போகிறேன். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, 2 ரோவை மெர்ஜ் பண்ண போகிறீங்க. அப்போது ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ பாருங்கள் இப்போ வந்துட்டு என்னவாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக 1ன்ற ரோ வந்துட்டு என்னவாயிடுச்சு, சூர்யாவுக்கும் காமன் ஆயிடுச்சு, சந்தோஷ்க்கும் காமன் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரோ ஸ்பேன். 2 ரோவை மெர்ஜ் பண்ணணும்னா ரோ ஸ்பேன் போட்டுட்டு அதுக்குள்ளே எத்தனை ரோவை மெர்ஜ் பண்ணணுமோ அதை அந்த வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அத்தனை ரோ வந்துட்டு என்னவாயிடும், மெர்ஜ் ஆயிடும். அஸ் வெல் அஸ் கால் ஸ்பேன் அப்படின்றது எத்தனை காலம் மெர்ஜ் பண்ணணுமோ அந்த வேல்யூஸை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அத்தனை காலம்ஸ் என்னவாயிடும், க்ரியேட் ஆகி
மெர்ஜ் ஆகிடும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லைக் கொஞ்சம் க்ரியேட்டிவாக டேபிள்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரோ ஸ்பேன் கால் ஸ்பேன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹார்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 ரோஸ்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹார்ஸ் அப்படின்றத வந்துட்டு காமனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லஞ்ச் அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க லைக் வந்துட்டு நமக்கு நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே. ஸோ இந்த ஹார்ஸ்ன்றது எல்லா டேஸ்க்குமே காமனாக கொடுத்துருக்காங்க. அப்போது 6 டேஸ்க்குமே என்ன பண்ணியிருக்காங்க காமனாக கொடுத்துருக்காங்க. அப்போது 6 ரோஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஹார்ஸில் போயிட்டு ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் லஞ்ச் அப்படின்றதுல வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டேபிள் வந்துட்டு ஜஸ்ட்டு கிரியேட் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோட எண்டில் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு அவுட்புட் வந்துட்டு ஜஸ்ட் கிரியேட் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் டேபிள் பார்த்த மாதிரி ஃபார்ம் டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ம் எப்படி வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பை கைஸ்.